முன்னாடி எது இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. இருளின் ராஜ்யங்கள் அப்படிப்பட்டதான். அந்த ராஜ்யத்துல வெளிச்சம் இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நாம் வாசித்தால், ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இடரமாட்டான். பகல் அது வெளிச்சம், அது தேவன். ஒருவன் தேவனுக்குள் நடந்தால் அவன் இடரமாட்டான். அதுவே ஒருவன் இரவிலே நடந்தால் அவன் இடருவான். ஏன்? அவனிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் அவன் இடருவான். நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லிடலாம். இருளின் ராஜ்யத்துல நடக்கிறவர்களுடைய முடிவு அழிவு. இருளின் ராஜ்யத்தின் முடிவு நரகம்தான். பிசாசு என்ன பண்றானா, இருளின் ராஜ்யத்துல நடக்கிறவர்களை தங்களுக்கு முன்னிருக்கும் ஆபத்தை, அழிவை அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு முன் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறான். பார்க்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த மாய தோற்றம் தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்து அதனாலே ஈர்க்கப்பட்டு இருளின் ராஜ்யத்துல நடக்கிறார்கள். நாம் எதினால் ஈர்க்கப்படுகிறோம் என்பது மிக அவசியம். ஹல்லேலூயா. சில